ஒரு பாய்ஸ் ஹாஸ்டல் பிரசங்கம் பண்றதுக்காக போயிருக்கிறேன். ஒரு 8வது வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவன் அந்த ஸ்கிரிப்சர் கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு கிளம்பும் போது என் பக்கத்துல வந்து நின்னான். அந்த தம்பி சொல்றான், அண்ணே சின்ன வயசுலயே என் அப்பா இறந்து போயிட்டாரு. அவர் இறந்த உடனேயே எங்க அம்மா என்னை கைவிட்டுட்டு இன்னொரு மனிதர் கூட அவங்களும் போயிட்டாருங்க. என்ன எங்க பாட்டி தான் எடுத்து வளர்த்தாங்க. எங்க பாட்டிக்கும் நல்ல வயசாயிருச்சு. எங்க பாட்டிக்கும் என்ன கவனிக்க முடியாத சிச்சுவேஷன். என்னை கொண்டு வந்து இந்த ஹோம்ல விட்டுட்டாங்க. நான் ஒவ்வொரு நாளும் இங்க இருக்கும் பொழுது என் வேலையை நானே செய்யறேன். என் வேலையை நானே செய்யறது எனக்கு இந்த வயசுல எல்லாத்தையும் பார்த்துட்டு படிக்கிறதுக்கும் கஷ்டமா இருக்குது. மனசு வலிக்குது. நிறைய வேலைகள்ல நமக்கு யாரும் இல்லைங்கிற ஒரு உணர்விலால் நான் ஆட்கொள்ளப்படுகிறேன் அப்படின்னு சொல்லி அவன் அந்த நிமிஷமே அழுதுட்டான். ஒன்றை உங்களுக்கு சொல்லுகிறேன், தாவீதுக்கு உதவின கர்த்தர் ஆடுகளுக்கு பின்னே போன அந்த தாவீதை உயர்த்தி வைத்து அரசனாக மாற்றி அழகு பார்த்த அதே ஆண்டவர் உங்களுக்கும் இருக்கிறார்.